எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த ரெட்டலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று ஒரு அமாவாசை கூட ஆவதற்கு முன்னாடி கட்சி மாறி ஓடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பத்தி எல்லாம் நீங்க துளியும் கவலைப்படாதீர்கள். இவங்க எல்லாம் வந்தேரிகள், விளைந்த காட்டு குருவிகள், வேடந்தாங்கல் பறவைகள். மக்களுக்கு எந்த நன்மையும் இவர்களால் எப்போதும் நேராது. இப்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா அவங்க தான் மீண்டும் முன்னாடி பெருமவர்களா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஆட்சி கிடைக்கவில்லை என்ற உடனே 25 பேர் சேர்ந்து மைனாரிட்டியாக இருக்கிற தாவேக்காக்கு ஆதரவை கொடுத்து அவருடைய அன்பை பெற்றுட்டாங்க. முதல்லயே அவங்களுடைய ஆதரவுல தான் இப்ப தாவேக்க நம்பிக்கை தீர்மானத்தை வெற்றி பெற்றது. இப்போ ஒவ்வொருவரா டான்ஸ் ஆடிட்டு போறாங்க. இவங்க நோக்கமெல்லாம் இவங்க மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு ஏற்கனவே இருக்கு, நிலாபகரிப்பு வழக்கு இருக்கு, லஞ்ச ஊழல் வழக்குகள் இவர்கள் மேல இருக்கு. இதையெல்லாம் இவர்களுடைய கழுத்தை நெருக்கிய போகிறது என்பதை தெரிந்து கொண்டு கட்சி மாறுகிறார்கள். இந்த கட்சி மாறிகளுக்கு பின்னாடி நம்முடைய அதிமுக அப்பாவி தொண்டர்கள் யாரும் போகல. எம்ஜிஆர் வழி வந்தா, அம்மா வழி வந்தா, எடப்பாடியார் வழியில நிக்கிறவங்க அப்படித்தான் தொடர்ந்து நிக்கிறோம். எந்த சந்தேகத்துக்கு இடமில்லை. இந்த கட்சியை தொடங்கினதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லுவார்கள். அவர் தொடங்கல. கோடிக்கணக்கான அரைக்கால் சட்டை போட்ட இளைஞர்கள், ரிக்ஷாக்காரன், கைவண்டி இழுக்கிறவன், கலாசு வேலை பார்க்கிறவன், மூட்டை தூக்குறவன், ஹோட்டல் கடையிலே சர்வராக வேலை பார்க்கிறவன், இப்படி ஏழப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கின இயக்கம் தான் அன்றைய காலத்தில் அதிமுக. எம்ஜிஆர் எங்கே போனாலும் அவரை கட்சி விட்டு நீக்கி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு தலைவரை கட்சி ஆரம்பிங்கன்னு அவருக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவில் 2 கேரளங்கள் இருக்க முடியாது, கூத்தாடி நாடாள முடியாது, கேளான் கட்சி, மலையாளத்துக்காரன் தமிழ்நாட்டிலே தலையெடுக்க முடியாது என்றெல்லாம் திரு கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள். அதையெல்லாம் தூக்கி அடித்து விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகம் முழுவதும் உயிரை பணயம் வைத்து எத்தனையோ அடக்குமுறைகளை தாண்டி மக்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்கினார். அந்த கட்சி தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகவாக இருக்கிறது. இந்த கட்சியை விட்டு போனவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மரணமுற்ற நேரத்திலே கட்சியை மாறி போனவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த நேரத்திலே கட்சி மாறி போனவர்கள், ஆளும் கட்சியின் வசந்தத்தை தேடி போனவர்கள் அத்தனை பேரும் பிற்காலத்திலே நாசமாக போய்விட்டார். இப்போதும் இந்த வேடந்தாங்கல் பறவைகள் விளக்கிலே விழுந்த விட்டில் பூச்சிகளாக கருகி காணாமல் போவார்கள். உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள், அம்மா தொண்டர்கள் எடப்பாடியார் தலைமையிலே சிறப்பாக பணியாற்றி மீண்டும் நாம் ஆட்சி கட்டிலே அமர்வோம். உறுதியோடு இருங்கள், உண்மையான உணர்வோடு இயக்கத்திற்கு உழையுங்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த விடிய தொடங்கிவிட்டு இந்த பொழுதிலே இன்றைக்கு இருக்கிற இருட்டு சீக்கிரம் மறைந்து வெளிச்சம் பரவும். எங்கும் அதிமுகவினுடைய வெற்றி அலை வீசும். இந்த முறையிலே இப்போது ஆள் பிடித்தல் பணியை செய்து கொண்டிருக்கிற தூய்மை சக்தி என்று சொல்லுகிற இந்த துஷ்ட சக்தி மைனாரிட்டியாக இருக்கிற தாவேக்காவை மெஜாரிட்டி ஆக்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிற இன்றைய முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை இந்திய வரலாற்றிலே இல்லாத முறையில் தேர்தல் முடிந்த 1 மாத காலத்திற்குள்ளாக விலைபேசி வாங்குகிற இந்த வியாபார அரசியல் விரைவில் மக்கள் மன்றத்திலே எடுபடாமல் போகும். மீண்டும் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமையும். அதற்காக நாம் அனைவரும் அடிமையாக உழைப்போம். நல்லாட்சி தமிழகத்திலே எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் தர முடியும். நன்றி, வணக்கம்.